வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் 12. இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பி எப்படி வைக்க போகிறோன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மல்லி, 10 to 20 நம்பர் ஏலக்காய், 2 பீஸ் சுக்கு, சர்க்கரை, செம்பருத்தி பூ. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டோம். இப்போ 1 கப் மல்லியை நம்ம இதில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா மல்லி வந்து கருகிருச்சுன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது, அப்போ டேஸ்ட்டு நல்லாவும் நமக்கு இருக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் வந்துட்டு கரெக்டாக பொன்னிறம் வர வரைய நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கொடுக்கலாம். இப்போ மழை காலம் பனிக்காலமாக இருக்கனால நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நல்லா நான் வறுபட்டுருச்சு. இந்த மல்லியோட ஸ்மெல்லு நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆற விடணும். இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்க சுக்கு ஏலக்காயை போட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோம். சுக்கு கொஞ்சம் நான் வந்து தட்டி போட்டிருக்கேன், ஏன்னா அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி இந்த தட்டிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா லைட்டாக இதை வறுபட்டால் போதும். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நாம் அரைச்ச பொடியை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் வந்து இதை வந்து 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அரைச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இதை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நாம் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் மல்லிக்காப்பி போட போகிறோம். பாருங்கள், நான் வந்து இதில் 5 டம்ளர் காப்பி வைக்க போகிறேன். இந்த டம்ளர் சைஸ். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நாம் தண்ணி நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் 2 ஸ்பூன் சுக்குமல்லி தூள் போட்டுக்கிறோம். இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் இதை குடிக்கலாம். ஏன்னா தைராய்டையும் சுகரையும் இது கண்ட்ரோல் கொண்டு வரும் மல்லித்தூள். ஸோ அதனால் வந்து அவங்க சுகர் போடாமல் சுகர் பேஷண்ட் வந்து குடிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெலாம் இந்த டைமில் வந்து சளி காய்ச்சல் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து நாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் இந்த காப்பி வச்சு கொடுத்தோன்னா நல்ல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து வேறொரு பவுலில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். வாங்க நம்ம செம்பருத்தி பூவை உட்கொள்கிறதுனால கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கும், ப்ரெஷரை குறைக்கும், கொழுப்பு குறைக்கும், கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது எல்லா வகையிலையும். இப்போ வந்து 5 கிளாஸ் செம்பருத்தி சுக்குமல்லி காப்பிக்கு நான் 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்குது. பட் ஆனால் அது பூத்து காஞ்சி கீழே விழுறதான் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப உடலுக்கு நல்லது. நம்ம பசங்க எல்லாருக்கும் இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு இது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வடிகட்டின டீயில் சுட சுட இருக்கப்பயே இப்போ நம்ம ஃபெசல் 1ஆன செம்பருத்தி பூவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பாருங்கள், டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூவோட சாயம் பூரா நம்ம சுக்குமல்லி டீயில் இறங்கிருச்சு. செம்பருத்தி பூவோட சாயம் பூரா நம்ம சுக்குமல்லி காப்பியில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம சாயம் ஃபுல்லாக இறங்கினோன்னே இதை மறுபடியும் வடிகட்டி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் கொடுக்கலாம். இதிலோட நிறைய மருத்துவ தன்மை இருக்குது. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சளி, இருமல் எல்லாமே டோட்டலாக இதில் எவ்வளோ மகத்துவம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ரெடி பண்ணிக்கிறோம். செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். இதை நம்ம இனி சர்வ் பண்ணலாம். சுக்குமல்லி காப்பி பாருங்கள், நல்லா பிளாக்காக மாறிடுச்சு செம்பருத்தி பூ மிக்ஸ் ஆனோன்னே. இதை ஸ்பெஷல் கெஸ்ட்டான ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. நாம் அவங்க கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுவையான செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னா இவங்க தான் இன்னைக்கு பர்த்டே கேர்ள். ஸோ இவங்க இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பியை டேஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸா. காட் பிளஸ் யூ. வாங்க நம்ம செம்பருத்தி பூ சுக்குமல்லி காப்பியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அத்தை எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லணும். ஓகே, உண்மையை மட்டும் சொல்லணும். எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிராதீங்க गाइस, சூப்பரா இருக்கு. செம்பருத்தி பூ சுக்குமல்லி காபி சூப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.